சாதாரண கிராமத்துல வளர்ந்த பொண்ணு தான் நான். என் குழந்தைங்களுக்கு ஒருவேளை பால் கூட இல்லாத நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் நான். நீங்கள் நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, உங்களால் எல்லாம் சாதிக்க முடியும். ஒரு புது வண்டியை அண்ணன் வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்காக. ஓகேவா? தேங்க்யூ. உட்காருங்க, பரவாயில்ல, உட்காருங்க. Grand Royal Tours, the Chennai Mobiles and Digital Hub. இப்பொழுது மொபைல்ஸ் மட்டுமில்லை, அப்ளையன்ஸ் மற்றும் ஃபர்னிச்சரும் இருக்கு. And Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Presents Behind Woods Matram with Lawrence. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Vinayaka Mission, School of Allied Health Sciences, Velamal Nexus. வீட்டுக்கு நம்ம பசின்னு சொல்லி வரும்போது சாப்பாடு இருக்காது. குழந்தைங்க என்ன பண்ணுவோம், அம்மா பசிக்குது அப்படின்னா என்னால் அந்த சட்டியை போய் பார்க்கும்போது சாப்பாடு இருக்காது, குழம்பு இருக்காது. குழந்தைங்கள வச்சுட்டு வேலை செய்ய முடியாது. போனோம் அப்படின்னா அந்த வேலையில் என்ன சொல்லுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. என்னால் தாங்க முடியாது. எல்லாரும் ஸ்கூல் போவாங்க, என் பிள்ளைய மட்டும் நான் இன்னும் ஸ்கூல் சேர்க்கவே இல்லை. அதுக்கான போதுமான டாக்குமெண்ட் எதுக்குமே என்கிட்ட இல்லை. பிரியா, இந்த சின்ன குழந்தைய துண்டில் கட்டிக்கிட்டு தான் பைக், இந்த வாடகை வண்டியில் போய் இன்ஸ்டாமார்ட் டெலிவரி பண்ணுவாங்க. இந்த மாற்றத்தின் மூலிமா ஐயா எனக்கு இந்த வண்டியை கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரியா வணக்கம். வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க பிரியா? நல்லா இருக்கேங்கம்மா. சொல்லுங்கள் பிரியா, உங்களை பற்றி சொல்லுங்கள். சென்னையிலேருந்து ஈஞ்சம்பாக்கத்தில் பெத்தல் நகர்லேருந்து வரேன் மேம். நான் எதுக்கு ஐயாவை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா, என்னுடைய குழந்தைங்களோட லைஃப்பில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் பேரண்டாக நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறேன் நான். அதனால் என்னுடைய 2 குழந்தைங்களுக்கும் ஒரு ஃப்யூச்சரு ஐயா தருவாங்கன்னு நான் எதிர்பார்த்து வந்திருக்கேன். 2 குழந்தைங்களா உங்களுக்கு? ஆமாங்கம்மா. குழந்தைங்களுக்கு என்ன வயசாகுதுக்கண்ணா? பெரிய குழந்தைக்கு 6 இயர்ஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான். இப்போ 2வது பாப்பா 1 வயசு 6 மாதம் ஆகுது மேம். நீங்கள் மட்டும்தான் சிங்கிள் மதர்? நீங்கள் சிங்கிள் மதர் தான், ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லை. என்னால் இப்போது எங்கள் அப்பா அம்மா சைடும் சப்போர்ட் பண்ணலை. என்னால் அந்த குழந்தைங்கள படிக்க வைக்க முடியல. கடன் பிரச்சனையிலேயும் நிறையா மாட்டிட்டேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்காக நிறைய கடன் வாங்கியிருந்தேன். அதில் இப்போ அவர் விலைக்கு போயிட்டார். அந்த கடனெல்லாம் நான் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அக்கா, உங்களை நம்பி தான் நான் கொடுத்தேன், அவரை நம்பி கொடுக்கல. அதனால் நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இப்போ நான் இதில் வேலை செஞ்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் அதை கட்ட முடிஞ்ச அளவுக்கு என் பசங்களை என்னால் சேவ் பண்ண முடியல, படிக்க வைக்கவும் முடியல. யூகேஜி வரலும் காசு கட்டினேன். அதுக்கப்புறம் என்னால் காசு கட்ட முடியல. இன்னும் என் பையனை ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் கூட இன்னும் சேர்க்கலை. எல்லோரும் 2 வாரமாக ஸ்கூல் போகிறாங்க, என் பையன் மட்டும் ஸ்கூல் போகலை. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லாத சூழ்நிலையில் ஒருத்தர் எனக்கு சொல்லியிருந்தாங்க, அந்த மாற்றம் அறக்கட்டளையில் சாப்பாடு போடுறாங்கப்பா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு தோணுச்சு, ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருந்தேன் நான். காலையில் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு தான் போவேன், நானும் சாப்பிடுவேன், குழந்தைங்களுக்கும் சாப்பாடு வேணும்னான்னு சொல்லி கேட்பேன். எனக்கு பசிக்குது, சாப்பாடு இருந்தால் கொடுக்கலன்னு சொல்லி கேட்டேன். அதிலிருந்து நான் அங்கே தான் சாப்பிடுவேன். காலையில் உணவு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றின்னு. இப்போ என் குழந்தைங்க திருப்தியாக சாப்பிட்றாங்க காலையில். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ என்னோடய சுச்சுவேஷனை கொஞ்சம் சரி பண்ணிட்டேன். ஆனால் அவங்களுக்கு என்னால் கல்வி கொடுக்க முடியல. எங்கள் அம்மா எனக்கு கல்வி கொடுத்தாங்க, எல்லா பாத்திர மண்டத்தெல்லாம் விற்று தான் என்னை படிக்க வச்சாங்க. இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, பாத்திர பண்ண எதுவுமே இல்லை படிக்க வைக்கிறதுக்கு. என் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் செய்வீங்கன்னு உங்கள்கிட்ட வந்திருக்கேன்னு. நீங்கள் எனக்கு ஏதாவது உதவி பண்ணால் நல்லா இருக்கும்ண்ணா. மாஸ்டர், இவங்க சொன்ன விஷயங்களில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மாஸ்டர், அந்த குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு காரணம் உங்களுடைய அறக்கட்டளை. இந்த மாதிரி குழந்தைங்க மட்டும் கிடையாது, இன்னும் ஆயிரக்கணக்கான குழந்தைங்க, ஆயிரக்கணக்கான தாய்மார்கள்
பெரியவங்க, கைவிடப்பட்ட பெற்றோர்கள், அவங்க எல்லாருக்கும் மாற்றம் அறக்கட்டளை தான் சாப்பாடு போட்டுட்ருக்கு. தானத்தில் சிறந்த தானம் எதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வயிறு நிறைஞ்சும் வந்து ஒரு பொண்ணு இங்கே உட்காந்து என்னை நீங்கள் காப்பாற்றுவீங்க அண்ணா அப்படின்னு அழுது மட்டும்தான் எனக்கு தெரியுதுங்க. பேசுங்க ப்ளீஸ் மாஸ்டர். அங்கே இருக்கிற கடவுள் நம்மளுக்கு போட்டுட்டு நான் தான் போட்டேன்னு சொல்கிறது இல்லை. ஸோ சாப்பாடு எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் நம்ம கடவுள் கொடுத்துற ஒரு வரமாக தான் நம்ம மூலியமாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஒரு வேலைக்காரனாக இருந்து கடவுள் கொடுக்குற வேலையை கரெக்டாக எல்லார் பசியும் ஆற்றிட்டுருக்கோம். இந்த எல்லா புகழும் கடவுளுக்கும் என் தாய்க்கும் தான் சமர்ப்பணம். பட் நீங்கள் வேலை பண்ணுறீங்கல்ல நீங்கள்? ஆமாங்கண்ணா. எதில் போகிறீங்க? டெலிவரி பார்ட்னராக ரெண்ட்டுக்கு வண்டி எடுத்து ஓட்டிகிட்ருக்கேன். நான் சொந்த வண்டி இல்லை, வீடு கூட இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏதாவது ஒரு கோயிலில் படுத்துட்டு, நான் வேலை செய்கிற இடத்துல படுத்துட்டு, அந்த மாதிரி தான் பசங்களை ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ அது எவ்வளோமா அந்த நீங்கள் வண்டி வாடகைக்கு கட்டுறீங்கன்னு அது சொல்லி? ஒரு நாளைக்கு நான் ஓட்டினாலும் ஓட்டலைனாலும் 200 கட்டி ஆகணுங்கண்ணா. வாரம் 1600 கட்டணுங்கண்ணா அந்த வண்டிக்கு. ஆமாங்கண்ணா. இப்போ உங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வண்டி இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த 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 வண்டிக்கு தினமும் கொடுக்கறது உங்களுக்கு சரியாகும் இல்லை? ஆமாங்கண்ணா. மாஸ்டர் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரியா இந்த சின்ன குழந்தைய துண்டில் கட்டிக்கிட்டு தான் பைக் இந்த வாடகை வண்டியில் போய் இன்ஸ்டாமார்ட் டெலிவரி பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தைய விட்டுட்டு போகிறதுக்கு இடம் கிடையாது, குடும்ப சப்போர்ட் கிடையாது, கணவர் விட்டாச்சு, இவங்களுடைய பெற்றோர்களுடைய சப்போர்ட் இல்லை. ஸோ அந்த டைமில் கூட குழந்தைய நீங்கள் வச்சுக்கிட்டு தான் வண்டி ஓட்டி போய் டெலிவரி பண்ணிருக்கீங்க. அப்போது சின்ன குழந்தையா இருந்தான். அப்போ பேக்கில் மாட்டிட்டேன். இப்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த அட்டை பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டோருக்கு வர பொருள்லாம், அந்த அட்டை பாக்ஸு காலி பாக்ஸ் முன்னாடி வச்சு அவனை முன்னாடி உட்கார வச்சுக்குவேன். அதுலேயே தான் சாப்பிடுவான், அதுலேயே தான் தூங்குவான், எல்லாமே அந்த பாக்ஸுக்குள்ளேயே தான் பண்ணிக்குவான். மாஸ்டர் இதெல்லாம் தாண்டி இன்னும் தைரியமாக நம்பிக்கையாக என் குழந்தைங்களை விடக்கூடாதுன்னு இருக்காங்க. பெண்களுடைய தைரியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மாஸ்டர். நிறைய பேருக்கு அது தேவைப்படுது. அது நீங்கள் சொன்னீங்கன்னா அம்மா கிட்ட கற்றுக்கிட்டது, நீங்கள் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கறது, இந்த பெண்களுக்கான ஒரு தைரியம், அதை பற்றி சொல்லுங்களேன். இந்த இடத்துல உட்காந்து நீங்கள் நிறைய தாய் பார்த்தீங்கன்னுங்களா, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஒரு சிலர்லாம் குழந்தை எங்கே போகுதுன்னு தெரியாது, அனாசராசமில் விட்டுருவாங்க. அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துப்பாங்க. பட் ஹஸ்பண்ட் இல்லைனாலும், வாடகை வண்டி சொந்த வண்டி இல்லைனாலும், நம்ம ட்ரஸ்ட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டு குழந்தைய நீங்கள் பார்க்குற அந்த தன்னம்பிக்கை இருக்குல்ல, அது அது கடவுளுக்கு நிற்கிறான்னு கூட சொல்லலாம். அதுவரை இல்லாமல் எங்கள் அம்மா சின்ன வயசில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு பார்த்துருப்பாங்கன்றது உங்கள் முகத்தில் பார்க்கும்போது எனக்கு அது ஃபீல் ஆகுது. ஸோ பெண்கள்னாலே எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சப்போர்ட் தேடுவாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு துணை தேடுவாங்க. அவங்க ஒரு பராசக்தியுடைய அம்சம்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க தான் சக்தி. இப்போ சிவனுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது, கிருஷ்ணருக்கு ஒரு ராதை தேவைப்படுறாங்க. ஸோ அம்பாள் சக்தி இல்லைன்னா எதுவுமே நடக்காது. ஆனால் அவங்களுடைய பவர் அவங்களுக்கு தெரியாது. அவங்க எப்பவும் ஒரு துணையை தேடிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்கள் பவரை தெரிஞ்சு நீங்கள் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அழாமல் நெஞ்சு தைரியமாக வச்சுக்கிட்டு நீங்கள் நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. உங்களால் எல்லாம் சாதிக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ தேவையானது என்னென்னா, ஒரு வண்டி தேவை. வாடகைக்கு போயிட்டு வரீங்கல்ல, ஒரு பைக் எடுத்துகிட்டு ஒரு புது வண்டியை அண்ணன் வாங்கி கொடுக்குறவங்களுக்காக. ஓகேவா? தேங்க்யூ. உட்காருங்க. உட்காருங்க. அண்ணன்கிட்டேருந்து ஒரு அன்பளிப்பு எந்த வகையிலனா, இது உங்களுக்கு ஒரு வண்டி. இந்த வண்டியின் மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரமே நீங்களே பார்த்துக்கலாம். ஏன்னா டெய்லி 200 நான் வேலைக்கு போகிறேனோ இல்லையோ அப்படின்ற வாடகை நீங்கள் அந்த வண்டிக்கு தான் கட்டியாகணும். வாரத்துக்கு கிட்டத்தட்ட 1400 நம்ம கட்டணும். இனிமேல் அந்த வழி நமக்கு கிடையாது. ஆமாக்கா. இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே உங்களுக்காக, உங்களுடைய குழந்தைங்களுக்காக, அவங்கள சேஃப்டி படுத்துறதுக்காக. இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அப்படின்ற இது தெரியாது. ஆனால் இன்றைக்கி அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். ஏதோ ஒரு வகையில் நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம், நல்லபடியாக குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருதா? ஆமாங்க்கா. எனக்கு முன்னே அந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா எவ்வளவோ தடவை ட்ரை பண்ண, எத்தனையோ ஸ்கூலுக்கெல்லாம் ஏறி இறங்கியிருக்கேன். யூனிஃபார்ம் வாங்க காசு இல்லை. காசு அக்கௌண்ட்டில் விழுந்த உடனே கடைக்காரன் எடுத்துருவான். அரிசி வாங்கணுமா முடியாது, பிள்ளைக்கு ஷூ வாங்கணுமா முடியாது,
பால் வாங்கணும்னு நினச்சா கூட யோசிப்பேன். கூட யாராவது வேலை செய்கிறவங்கள்ட்ட அண்ணா ஒரு 200 ரூபா இருந்தால் தரீங்களா, 2 கிலோ அரிசி வாங்கிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்பேன். இப்போ அண்ணா கொடுத்துட்டது அந்த உலகத்தில் பெரிய விஷயமா எனக்கு இருக்குது. ஏன்னா என் அண்ணன் தம்பி கூட எனக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலை. யாரோ ஒருத்தவங்க தெரியாத ஒரு முகம் நான் இங்கே வருவேன்னு எனக்கு தெரியல. கடவுள் கொடுத்த வரமா நினைக்கிறேன்னு. ரொம்ப நன்றின்னு. நீயும் என் தங்கச்சி தாம்மா. முதல்ல அந்த பைக் வாங்கிக்கோ. ஃபஸ்ட்டு சொந்த பைக்கில் ஸ்டைலாக நீங்களும் அழைய விடுங்க. உங்கள் பையனும் நீங்களும் ஸ்டைலாக பைக்கில் போங்க. ஓகே, நான் உங்கள் நம்பர் வாங்கிக்கிறேன், என் ட்ரஸ்ட்டு கொடுக்குறேன், அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. என்னால் முடிஞ்ச உதவி எல்லாமே நான் பண்ணுறேன். கண்டிப்பாக. சரிங்களா? ஓகே. என் குழந்தைங்களுக்கு ஒருவேளை பால் கூட இல்லாத நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் நான். ஒரு நாளோட வருமானமே எனக்கு 2000 ரூபாய் இருந்தால் தான் என் குழந்தைங்கள காப்பாற்ற முடியும். ஆனால் நான் சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு 1200 1300 அந்த மாதிரி தான் சம்பாதிக்க முடியும். ஆனால் அப்பயுமே என்கிட்ட வந்து வண்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷன். நான் ரெண்ட்டுக்கு தான் வண்டி எடுத்து ஓட்டிட்டு அதுக்கே வந்து டெய்லியும் நான் வண்டி ஓட்டலைனாலும் நான் அதுக்கு 200 கட்டி தான் ஆகணும். இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் பையனுக்கும் எனக்கும் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட் ஆனப்போ கூட நான் ரெண்ட்டு கட்டி தான் வண்டியை எடுத்தேன். அது எடுத்துகிட்டு போகும்போது ஏன்னா எனக்கு அந்த வண்டி தான் ஒரு படியாகவே எனக்கு இருந்துச்சு. நானும் எல்லாத்துக்கும் மாதிரியும் ஃபேமிலிகளாக தான் இருந்தேன். எனக்கு எந்த வேலையும் இங்கே வந்து செஞ்சது கிடையாது. சாதாரண கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு தான் நான். கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வந்தேன். நான் கல்யாணம் பண்ணி எனக்கு 8 வருஷம் ஆகுது. 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையனுக்கு வந்து இப்போது 6 வயசு ஆகுது. என்னோட 2வது பையனுக்கு வந்து 1 வயசு 6 மாதம் ஆகுது. நான் வளர்ந்த விதம் வேறு, நான் வாழணும்னு நினச்ச விதம் வேறு. ஆனால் இப்போ நடக்கிறது வேறு ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் ரொம்ப கஷ்டத்துக்கு தள்ளப்பட்டேன். ஒரு சில நாள்லாம் வந்து எங்கள் வீட்டில் படுத்து தூங்குறதுக்கு கூட இடம் இருக்காது. அப்போல்லாம் வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தோம் நாங்கள். அந்த வாடகை வீட்டில் இருந்துட்டு வாடகை கூட என்னால் கொடுக்க முடியாது. கடன் பிரச்சனையே நானே பார்த்துக்கணும், வீட்டு வாடகையும் நானும் பார்த்துக்கணும், பசங்களையும் நானே பார்த்துக்கணும். பசங்களுக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்க கொடுக்கணுன்னா கூட அவரால் முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க இருக்கிற வரலும். அங்கே ஒரு நாள் கூட என்னால் நிம்மதியாக அங்கே படுத்து தூங்க முடியாது. சாப்பாடு இருக்காது. அப்படியே செஞ்சு வச்சுட்டு நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் வீட்டுக்கு நம்ம பசின்னு சொல்லி வரும்போது சாப்பாடு இருக்காது. குழந்தைங்க என்ன பண்ணுவோம், அம்மா பசிக்குது அப்படின்னா என்னால் அந்த சட்டியை போய் பார்க்கும்போது சாப்பாடு இருக்காது, குழம்பு இருக்காது. ஒரு வேளை சாப்பாடு கூட நம்மளால குழந்தைக்கு கொடுக்க முடியலையே. எனக்குள்ளேயே ஒரு மன உடைச்சல். சாப்பாடு இல்லாமல் 2 நாள் கூட பட்டினியாக கிடந்திருக்கோம். என் குழந்த பசிக்குதுமான்னு சொல்லும் போது சில டைமு பக்கத்து வீட்டிலலாம் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன். என் வீட்டுக்காருன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காத நீ, அவன் இன்னொரு இதுக்குள்ளே போயிட்டான், நீ அவனை வான்னு சொல்லி கூப்பிட்டா அவன் எப்படி வருவான், வரமாட்டான். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னா நீ என்ன பண்ணுவேன், ஒரு 2 பிள்ளைங்களும் வளர்க்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ கூட நான் மனசை தேத்திட்டு சரி நம்ம அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். அவர் சப்போர்ட் இல்லை, அவர் இல்லைன்னு நினச்சிட்டு நம்ம குழந்தைய எப்படியாவது வளர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க மேம் நான் நல்லா இருக்கேன், ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணால் எனக்கு கால் பண்ணுமா நீ அப்படின்னு சொல்லி, உனக்கு ஒரு நியூ லைஃப் இருக்குது அந்த லைஃப்குள்ளே போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போல்லாம் எனக்கு வேலை எதுவுமே இல்லை. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை. 2 குழந்தைங்கள வச்சுட்டு வேலை செய்ய முடியாது. போனோம் அப்படின்னா அந்த வேலையில் என்ன சொல்லுவாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. என்னால் தாங்க முடியாது. வீட்லேயே இவ்வளோ பிரச்சனை, இதில் இவங்களும் இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேலு தான் எனக்கு இந்த இன்ஸ்டாமார்ட்டில் கால் வந்தது. கால் வந்தப்போ
நான் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். தடவை எனக்கு வேலையில் எதுவுமே தெரியாததான் நுழைஞ்சி ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து கஸ்டமருக்கு கரெக்டாக பேசுவாங்க, ஒரு சிலர் வந்து தப்பாக பேசுவாங்க. இப்போ அன்டைம்லலாம் வேலை பார்க்குறோம் அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு வரலும் ஓட்டணும் அப்படின்னா 12 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலெலாம் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஒரு சிலர் வந்து நல்லா பேசுவாங்க, ஒரு சிலர் வந்து தப்பாக நீங்கள் மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு மாதிரி பேசுவாங்க. பேசும்போது கூட அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் பேசுகிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவேன். கேன்சல் பண்ணிட்டு இல்லைன்னா டிக்கெட்டைஸ் பண்ணி கம்பெனியில் சொல்லிவிட்டு நான் அதை இடத்த விட்டு வந்துடுவேன். என்னுடைய ஒரு நாள் வருமானம் வந்து 1500 இருந்தால் தான் என் பிள்ளைங்கள வந்து நான் வளர்க்க முடியும். இப்பயுமே என்னால் வந்து அந்த ரெண்டல் வண்டி வச்சுட்டு என்னால் சமாளிக்க முடியல. எல்லாரும் ஸ்கூல் போவாங்க, என் பிள்ளைய மட்டும் நான் இன்னும் ஸ்கூல் சேர்க்கவே இல்லை. அதுக்கான போதுமான டாக்குமெண்ட் எதுக்குமே என்கிட்ட இல்லை. அதனால நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுவும் இல்லாமல் இப்போது எல்லோரும் வந்து வண்டி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இந்த ரெண்ட் வண்டி வச்சுட்டு என்னால் அந்த இன்கம் எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறமேலு தான் இப்போது இந்த மாற்றத்தின் மூலிமா ஐயா எனக்கு இந்த வண்டியை கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சில டைமெல்லாம் நான் சாப்பாடு இல்லாத போது இந்த மாற்றம் அறக்கட்டளை மூலிமா நான் கொட்டிவாக்கத்தில் வந்து அந்த காலை உணவில் போய் நான் சாப்பிடுவேன். மாற்றத்தின் மூலிமா வண்டி கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எனக்கு ஒரு நல்ல உதவியாகவும் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மாற்றத்துக்கு. ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம், என் பேர் வந்து பிரியா. நான் இங்கே பெத்தல் நகரில் இருக்கேன். ராகவா லாரன்ஸ் சார் வந்து இந்த வண்டியை கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. முன்னாடி வந்து நான் வண்டியை ரெண்ட்டுக்கு எடுத்து தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். என் ஃபேமிலியை ரன் பண்ண முடியாத ஒரு கஷ்டத்தில் இருந்தேன். இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியை ஓட்டி எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பரவாயில்ல, இப்போ ரெண்ட்டு கட்டாமல் எனக்கு கொஞ்சம் மிச்சம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வண்டியை கொடுத்த ராகவா லாரன்ஸ் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி. Behind Woods மாற்றம் with Lawrence. Title sponsors Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. The Chennai Mobiles and Digital Hub. மொபைலுக்கு Chennai Mobiles, அப்ளையன்ஸ்க்கு Digital Hub, all in one store. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. Max Gold, cash for gold. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Vims Hospital Campus, Chennai, Salem and Pondicherry. Velamal Nexus, dedicated to excellence. Grand Royal Tours, the Chennai Mobiles and Digital Hub. இப்பொழுது மொபைல்ஸ் மட்டுமில்லை, அப்ளையன்ஸ் மற்றும் ஃபர்னிச்சரும் இருக்கு. And Max Gold, cash for gold. Call 04445454545. Presents Behind Woods Matram with Lawrence. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Vinayaka Mission, School of Allied Health Sciences, Velamal Nexus.